ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. இந்த யூனிவர்சிட்டி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுக்கு வேற எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, இதுக்கு என்னென்ன அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, இது என்ன யூனிவர்சிட்டி, இங்கே படித்தா வேல்யூ உண்டா இல்லையா, கவர்மெண்ட் ஜாப்லாம் போகலாமா முடியாதா, அண்ட் இங்கே என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, சிலபஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா லிபரலாக இருப்பாங்களா, பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ கம்பெனிஸ் உள்ளே வராங்க, எவ்வளோ பேக்கேஜ் தராங்க, ஸ்டார்டிங் பேக்கேஜ் என்ன, ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன, இங்கே படித்தா அரியர்ஸ்லாம் வருமா வராதா, கல்ச்சரெலாம் எப்படி பண்ணுறாங்க, அண்ட் இங்கே எந்தெந்த ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க, ஹாஸ்டலாக எப்படி இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருக்கும், ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது, இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, ஸ்காலர்ஷிப்லாம் உண்டா, ட்ரெஸ் கோடு என்ன, லோக்கலில் படிக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இந்த ஏரியா எந்தெந்த ஏரியாஸ் கவர் ஆகிட்டு இருக்கு, மொபைல் யூஸ் பண்ணலாமா கூடாதா, பசங்க பொண்ணுகிட்ட பேசலாமா இல்லை பொண்ணுங்க பசங்க பேசலாமா, ரூல்ஸாக வச்சுருக்காங்களா, ரேகிங்லாம் இருக்குமா இருக்காதா, அண்ட் ஃபைனலாக இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய கல்வி தமிழா சோல்ஜர்ஸ், அதாவது மீன்ஸ் கல்வி தமிழா சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த காலேஜுக்கு ரேட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஷார்ட் கொடுக்கலாம். இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இன்னைக்கு இந்த டீட்டெயிலாகவும் ஷார்ட்டாகவும் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்லா ஆள் நடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே 45 சென்னை திருச்சி ட்ரங்க் ரோடு சமயபுரம் டோல் பிளேஸா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது 2019. இதுக்கு வேற எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் பார்க்கும்போது கோயம்புத்தூர், சென்னை இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுவே யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி அண்ட் பெரம்பலூர்லையுமே வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன அப்ரூவலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை AICTE, UGC, IMC நியூ டெல்லி, பார் கவுன்சில் ஆஃப் லா. ஸோ இந்த மாதிரி எல்லா அப்புறமே காலேஜ்குள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே படித்தா வேல்யூ உண்டா கேட்டால் கண்டிப்பாக வேல்யூலாம் உண்டு. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கே படித்தோன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப்லாம் போகலாமா கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜாப் போக முடியும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாதான் கவர்மெண்ட் ஜாப் போக முடியும் அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு அப்ரூவ்டு பை AICTE, UGC அப்ரூவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகலாம். ஸோ அது எந்த இஷ்யூஸ் கிடையாது. ஓகேவா, இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், ஃபார்மசி, அலைட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல், நர்சிங், லா, ஃபிசியோதெரப்பி, ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், BDS, MBBS இந்த மாதிரி எல்லா விதமான கோர்சஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தெரியணும், என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க தெரியணும், அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, நேரில் வரந்தால் என்ன ப்ரொசீஜர், இல்லை ஆன்லைன்லேயே போடுற மாதிரி தான் எப்படி போடுறது, அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவை. உங்களுக்கு நான் காலேஜோட அஃபிஷியல் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே நம்ம மற்ற விஷயங்கள் பார்த்துடலாம். இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா இல்லை லிபரலாக கேட்டாங்கன்னா ஸோ எதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி லிபரலாகவே இருப்பாங்க அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு டீச் பண்ணுற மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி PhD முடிச்சவங்களா தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே இதுதான். நம்ம இங்கே இந்த காலேஜில் படிக்கிறோன்னா இங்கே சிலபஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா MNC கம்பெனி சிலபஸ் மேக் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நிறையாவே இருக்கும். இன்னொன்று இந்த காலேஜில் உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு எல்லா விதமான கோர்சஸுமே BTech அப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ இன்னுமே சூப்பராகவே இருக்கும். பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே இந்த காலேஜுக்கு வர கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ MNC கம்பெனிஸ் தான் வராங்க. அதனால் பேக்கேஜை பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காலேஜில் பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 4 to 5 LPA, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 12 LPA, ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து 35 வரைக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த காலேஜை படித்தோம் அப்படின்னா நமக்கு அரியர்ஸ்லாம் வருமா கேட்டால் கண்டிப்பாக அரியர்ஸ்லாமே வரவே வராது. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே அட்டானமஸ் காலேஜில் என்ன கான்செப்டோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டி பேப் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அரியர்ஸ் வராது. ஓகேங்களா, ஓகே கல்ச்சரலாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அனந்தரா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ
அதை நான் சொல்கிறவங்க நான் ஷோ பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இதுவரையிலும் திருச்சி கண்டிராத மாபெரும் கலை நிகழ்ச்சி திருச்சி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி வழங்கும் அனந்தரா 2025 மே 8ஆம் தேதி பால் டப்பா, மே 9ஆம் தேதி யுவன் சங்கர் ராஜா, ஆண்ட்ரியா, ஹரிச்சரன், பிரேம்ஜி, ஸ்ரீனிஷா, மே 10ஆம் தேதி உங்கள் STR, மீனாட்சி சௌத்ரி போன்ற உங்கள் விருப்பமான பிரபலங்கள் வருகை தருகின்றனர். அனந்தரா 2025 மாணவர்களுக்கான பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி விழா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. ஓகே, இந்த காலேஜில் எந்தெந்த ஸ்டேட்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஸோ இந்த 3 ஸ்டேட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் எல்லாமே சூப்பராக வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் எப்படி இருக்குன்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. அண்ட் ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் வந்து ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வீக்லி 2 days வந்து நான்வெஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜில் ட்ரெஸ் கோட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவல், ஃபார்மல் அண்ட் யூனிஃபார்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் படிக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திருச்சி, புதுக்கோட்டை, ஸோ மேக்ஸிமம் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ லோக்கல்லேருந்து படிச்சோன்னா நமக்கு இந்த ஏரியாவுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அண்ட் எங்கெல்லாம் பஸ் வருது, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பர் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜில் டான் படத்தில் வர மாதிரி இந்த மாதிரி தான் நீங்கள் வரணும், அப்படி தான் வரணும், அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டால், ஸோ பசங்க பண்ணிட்ட பேசலாமா இல்லை பொண்ணுங்க பசங்க பேசலாமா அந்த மாதிரி ரூல்ஸ் கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஜாலியாக வந்து பேசலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அது பெருசாக வந்து பண்ணல. ஓகேங்களா? ஓகே, ஃபைனலாக அந்த காலேஜ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட், ட்ரைனிங், சிலபஸ், கோச்சிங், என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த காலேஜுக்கு நம்ம ரேட்டிங் ஸ்டார் தரமாக இருந்தால் எவ்வளோ தரலாம், அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அண்ட் முக்கியமாக நம்ம அந்த காலேஜில் போய் ரிவ்யூ எடுத்துறேன் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த காலேஜுக்கு ரேட்டிங் ஸ்டார் எவ்வளோ தரலாம், கண்டிப்பாக 10க்கு நம்ம 8.9 ஸ்டார் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜை போய் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே போல் உங்களுக்கு வேறு எந்த காலேஜஸ் வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் அந்த காலேஜஸ் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம தேடி இன்ஃபர்மேஷனை தெளிவாக வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்படி சந்திக்கலாம். தேங்க்யூ.